அரசியல் காரணத்திற்காக தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுமையாக செலவழித்து கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு தாமதப்படுத்துகிறது என்று திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடிநீர் பிரச்சினையை தீர்க்க பள்ளி கல்லூரிகளில் வகுப்பறைகள் மற்றும் நூலகம் கட்டுவதற்கு தனது தொகுதி மேம்பாட்டு நிதியை அதிகம் செலவழித்திருப்பதாக கூறியுள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் ஸ்டெம் செல் ஆராய்ச்சிக்காக நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் கனிமொழி தெரிவித்துள்ளார். குருசையில் முக்கியமாக கண்ணப்ப தம்பிரான் அவர்களுக்கு அந்த கூத்தை வளர்த்த அந்த இடத்துல அந்த கலைகளுக்காக ஒரு மேடையை கட்டித்தருது. அது பெரிய இது இல்லாட்டியும் அந்த மேடையை கட்டித்தரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்துக்கலைத்துறை உருவாக்கியிருந்தார்கள். அதுக்கான அங்கே ஒரு கூடம் கட்டுவதற்கு, அந்த மாணவர்கள் பயிற்சி செய்வதற்கான ஒரு மேடை அதெல்லாம் உருவாக்கி தருவதற்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை அங்கே உருவாக்கணும். ஆனால் இப்போ எந்த நிலைமையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன்.